அனைவருக்கும் வணக்கம். தமிழினிய வணக்கம். இன்றைக்கு நான் கதைக்க போகிற விஷயம் உண்டு. காதல் காமம் பற்றி. நான் வவுனியாக வந்த பிறகு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற போது பரபரப்பான வாழ்க்கை சூழலை அவதானிக்க முடியலை. சுற்றி என்ன நடக்கிறத பற்றி யோசிக்க முடியலை. வவுனியாக வந்த பிறகு எனக்கு போதிய அளவு நேரம் கிடைக்கிது இயற்கையை ரசிக்கிறதுக்கு, நீர்நிலைகளை பார்க்குறக்கு, காடுகளை பார்க்குறக்கு, பறவைகளை பார்க்குறக்கு, இப்படி சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அனுபவிச்சு கொண்டிருக்கிறேன். அப்போ நான் இந்த மிருகங்களை பார்க்குறேன், மிருகங்கள் பறவைகளை பார்க்குறேன், கோழியை பார்க்குறேன். கோழியை பார்க்குற போது இன்றைக்கு ஒரு சேவல் ஒன்று வந்து நேரடியாக வீட்டுக்கோழியோடு வந்து உறவு கொள்ளுது. தனியாக அதுக்கு உடல் தேவை ஒன்று தான் இருக்குது. அப்போ உறவு கொள்றதுக்கு முதலோ பிறகோ நான் உன்னை காதலிக்கிறேன், நான் நாளைக்கு வருவேன், நாளைக்கு உன்னோட இருப்பேன் வந்து அப்படியான வார்த்தைகள் எதுவும் இல்லை. வார்த்தைகள்னு சொன்னால் அப்படியான எந்த விதமான சாயலும் இல்லை. அந்த சேவலிட்டியோ பேட்டுட்டியோ வருதுகள் ஒண்டா மேயுது, சேவல் பேட்டுக்கோழியோட இணையுது. அது முடிஞ்சோடனே ரெண்டு பேரும் தங்களோட வழியை பார்த்து போகணும். சரி, எப்படி பார்த்த பிறகு அடுத்து நாயை பார்த்தேன். அதுக்கும் அந்த ஒரு உடல் தேவைக்காக தான் வருது, நேரடியாக வருது, பெண் நாயை தேடுது, உறவு. அதுக்கு பிறகு தண்டை பாடல போகுது. நான் ஐ லவ் யூ, நானும் உன்னை லவ் பண்ணுறேன், அதுக்கு நான் அதுக்கு வருவேன் அப்படின்னு எதுவும் இல்லை. அதே மாதிரி இந்த பறவைகளை பார்க்குறேன். கிளி, புறா, மயில், கொக்கு, காகம், இப்படி நிறைய பறவைகள் இருக்குது என்னை சுற்றிலும். சந்தோஷமான லைஃப், மிஸ் பண்ணிடாதீங்க. அப்போ அதுவும் வந்து அந்தந்த டைமுக்கு வந்து இருக்குது. சில பறவைகள் சோடியாக இருக்கிறத பார்த்துருக்குறேன். ஆனால் மயிலெல்லாம் கூட்டமாக வந்து ஒரு ஆண் மயில் தொகை விரித்தாட சுற்றி பெண் மயில் கூட்டம் இருக்கும். அது முடிஞ்சோன்னே போயிடும். இப்படி தான் எல்லா பிராணிகளையும் பார்க்குறேன். குரங்கு இப்படி பார்க்குறேன். ஆனால் இந்த மனுஷன் மட்டும் ஐ லவ் யூன்னு சொல்கிறாங்க, நான் இது தெய்வீக காதல்னு சொல்கிறாங்க, சொல்லுகினம் நான் 7 ஜென்மன் வருவன் என்று சொல்லுகினம், பிறகு ஒருதனை கொடுத்து இந்த கதைக்கினம், பிறகு உன்னோடு தான் என்ற வாழ்க்கை என்று பல பாடுகினம். அதுக்கேற்ற மாதிரி சினிமா பாடல்கள்லையும் பல பாடல்கள் பாடி வச்சிருக்குது. அப்போ இப்படி யோசிக்கிற போது இந்த உயிரினங்கள் என்று சொல்லுவேன், பறவை மிருகம் என்று சொல்லுவாங்க. உயிரினங்களில் இந்த மனுஷன் மட்டும்தான் காதல் என்ற வார்த்தையை பிரயோகிக்கிறான். மற்ற எல்லாம் வெறும் உடல் சேர்க்கைக்காக தான் சேர்ந்து கொள்ளுது. அப்போ இப்படி நான் யோசித்தேன். இப்போ நீங்கள் சொல்லுவீங்க, அது நாய் மிருகம் எல்லாம் 5 அறிவு உள்ளது, அது அப்படித்தான் இருக்கும். மனுஷனுக்கு 6 அறிவு, பகுத்தறிவு இருக்குது. 6வது அறிவை வச்சவன் வாழ்கிறான். அப்போ அவன் பிஹேவியர், அவற்ற நடத்தை இப்படித்தான் இருக்கும். காதல் புனிதமானது என்று மனிதன் அறிஞ்சு கொண்டான். அந்த ஒரு படத்தில் கமலஹாசன் சொல்லுவான், இது மனிதர்கள் அறிந்து கொள்ள இப்போ மனித காதல் அல்ல, அதை விட புனிதமானது. எனக்கு 16 வயது தான் நானும் தாண்டி வந்தேன். அப்போ நானும் காதலை தெய்வீகம் உண்டு, நான் அழியாததுண்டு, நான் புனிதம் உண்டு. எனக்கு இப்போ அப்படி சொல்ல முடியாமல் இருக்குது. வாழ்க்கையில் பட்ட அனுபவங்கள், கற்றுக்கொண்ட பாடங்கள், ஒரு காமத்துக்காக வேண்டித்தான் நாங்கள் மேலே கவர் போடுறோம் காதலுண்டு. உண்மையில் காதலுண்டு ஒன்று இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். உடல் சேர்க்கை தான் ஒன்று இருக்குது. அதுக்காகவே நாங்கள் ஒரு போடுகிற நாடகம் தான் காதல் புனிதமானது, கத்திரிக்காயானது, அப்படி இப்படின்னுலாம் சொல்லி மூளையை கழுவி ஏதோ வாழ்க்கையை கொண்டு போகிறோம். தயவுசெய்து இது எந்த ஆராய்ச்சி முடிவில்லை, அனுபவத்தில் நான் சொல்கிற வார்த்தைகள். நீங்களும் ஒருக்கா பாருங்க. மனிதனை தவிர வேறு எந்த பிராணியாவது காதல் கத்திரிக்காய்ன்னு சொல்லி டைமை வேஸ்ட் ஆக்குதா அல்லது ஆளை ஏமாற்றுதா? மனிதன் தான் அந்த ஏமாற்று வேலையில் ஈடுபடுறான்.
நீங்களும் இதை கொஞ்சம் பாருங்க, இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களோட சூழலில் எந்த பிராணியாவது ஐ லவ் யூ சொல்லிக்கொண்டு கூட நிற்குதா, வாலண்டைன் டேஸ் கொண்டாடுதா அப்படின்ற எதுவுமே இல்லை. நன்றி, வணக்கம்.